டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை கண்டித்து மல்லை சத்யா இன்று உண்ணாவிரதம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த போராட்டம் துவங்க இருக்கிறது. போராட்டத்தை தொடங்கும் முன்னர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மல்லை சத்யா மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்ரம். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, அதாவது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன் மகன் துரையின் அரசியலுக்காக என் மீது அபாண்டமான துரோக பழியை சுமத்துகிறார் என்று சொல்லி இன்று சென்னை சிவானந்தா சாலையில் காலை 9 மணி முதல் 5 மணி வரை உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்த உள்ளதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி அந்த போராட்டத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் அவர் செல்ல இருக்கிறார். அதற்கு முன்பாக அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்து அவருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த வேளையில் தான் கலைஞருடைய சிலைக்கும் அவர் மரியாதை செலுத்தி வருகிறார். இதன் பின்பாக சிம்சன் சாலையில் இருக்கக்கூடிய பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அதன் பின்பாக அந்த போராட்ட களத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். அதாவது மதிமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா மீது வைகோ பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அது துரோக பட்டம் என் மீது சுமத்துகிறார் என்று மல்லை சத்யா வைகோவை கண்டித்து இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார். அதே போல மதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு வர வேண்டும். எதற்காக எங்களை கட்சியிலிருந்து வெளியேற்றினீர்கள்? எங்கள் மீது என்ன தவறு இருக்கிறது? நாங்கள் என்ன தவறு செய்தோம்? அதையெல்லாம் வைகோவை கண்டித்து வைகோவை முன்பாக இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்க இருக்கிறார்கள். இதற்காக தான் இந்த உண்ணாநிலை போராட்டம் என்பதை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிற்கும் முதன்மை செயலாளர் துரை வைகோவிற்கும் கருத்து வேறுபாடு என்பது சில நாட்களுக்கு முன்பு இருந்தது. அதை வைகோ சரி செய்து வைத்தார். இந்த நிலையில் தான் வைகோ மல்லை சத்யா மீது இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததன் காரணமாக உண்ணாநிலை போராட்டத்தை தற்போது மல்லை சத்யா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.